வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான பருப்பு வடை இல்ல மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு வடை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு 3 ல இருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்புறம் மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமானா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பருப்புலேருந்து ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் சேர்த்து கொரகொரப்பான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம அது மாவோடு சேர்க்கும்போது நல்லா முழு பருப்பும் இருக்கும். ஸோ இதை மீதி இருக்கிற எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்ப தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அதில் நம்ம வெளியில் எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பு, அப்புறம் வெங்காயம் நறுக்குனது, அப்புறம் நறுக்குன கருவேப்பிலை இலைகள், அப்புறம் நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நமக்கு வடை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பால் ஷேப்பாக கையில் எடுத்துட்டு 2 கைகளுக்கு இடையில வச்சு தட்டினா இந்த மாதிரி வடை சூப்பராக வந்துடும். அது அப்படியே மீடியம் ஹீட்டில் இருக்க ஆயிலில் போட்டுற வேண்டியது தான். அப்புறம் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வடை கரெக்டாக வரும். இல்லைன்னா வெளியில் சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் சிவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு திருப்பி விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட வேண்டியது தான். அப்புறம் வடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிற டைம் 3 மணி நேரத்தில் பண்ணாலும் வடை நல்லா தான் வரும். பட் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை ஊறும்போது வடை ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2வது ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இந்த 2 டிப்பும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான மசால் வடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.